எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மண்ணில் மாற்றம் மாற்றம் என்று வந்தவர்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்த கட்சி ஆட்சிகளோடு கூட்டணி வைத்து ஏமாற்றமாகி மாறிப்போய்விட்ட சூழலில் ஏமாற்றப்பட்ட இடத்தில்தான், நிராகரிக்கப்பட்ட இடத்தில்தான், புறக்கணிக்கப்பட்ட இடத்தில்தான் பேரெழுச்சியான ஆற்றல் பெருகி வரும் என்று ஐயா இறை என்பவர்கள் எழுதியது போல, ஏமாற்றப்பட்ட ஒரு இனக்கூட்டத்தில் பிறந்த பிள்ளைகள் நாங்கள் ஒரு பேரெழுச்சியாக கிளர்ந்து எழுந்து வருகிறோம். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கூறிய அந்த புரட்சி மொழிக்கு ஏற்ப இழந்துவிட்ட நம் உரிமைகளை போராடி பெற்றாக வேண்டும் என்ற நிலையில் இந்த நிலத்தில் உங்கள் பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு வாழ்க்கை நிலையை எம்மக்கள் இந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 60 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த இந்த கட்சிகள் அற்ப இலவச அறிவிப்புகளை தந்து தந்து, வாக்குக்கு காசை கொடுத்து கொடுத்து, சாதி மத உணர்ச்சியை தூண்டி, சாராயம் பணத்தையே முதலீடா வைத்து வாக்கை பறித்து பறித்து நீண்ட காலமாக ஒரு கொடுமையான ஆட்சி முறையை இந்த மண்ணில் நிகழ்த்திவிட்டார்கள். இதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். உலகில் பல்வேறு நாடுகளில் ஒரு சிறு வளங்களை வைத்துக் கொண்டு எப்படி அவர்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டு ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பதை வாசித்து நேசித்து பார்த்த பிள்ளைகள், அதை போல எம்முடைய நாட்டில் எம் மக்கள் எல்லா உரிமையும் பெற்று நலமோடு பெருமையோடு வாழ முடியாதா? ஒரு நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், குடிக்க நீர், பயணிக்க பாதை, சிறந்த போக்குவரத்து, தடையற்ற மின்சாரம், படித்த கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, இதை கொண்டு வாழ முடியாதா என்று ஏங்கி தவித்து நின்ற பிள்ளைகள் என்ன செய்வதென்று புலம்பிக் கொண்டிருக்காமல், இது புலம்பிக் கொண்டிருக்கிற நேரம் அல்ல, போராடி வெல்ல வேண்டிய நேரம் என்பதை முடிவெடுத்து உங்கள் பிள்ளைகள் இந்த புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறோம். நீங்கள் மற்றவர்களில் இருந்து நாங்கள் எங்கே மாறுபடுகிறோம் என்பதை நீங்கள் கவனித்தால் தெரியும். 10 ஆண்டுகளாக இந்த தேர்தல் அரசியலில் நிற்கிறோம். ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெறவில்லை. உள்ளாட்சி தேர்தலில் 6 இடத்தில் மாமன்ற உறுப்பினராக எங்கள் பிள்ளைகள் வென்றிருக்கிறார்கள். மற்ற எல்லா தேர்தலிலும் தோற்று இருக்கிறோம். ஆனால் எங்கள் நம்பிக்கையில் ஒருபோதும் நாங்கள் தோற்றதில்லை என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேற எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் கலைந்து போய்விடும், அல்லது வேற ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து கரைந்து போய்விடும். ஆனால் தொடர்ந்து 4.5 லட்சம் வாக்கை வாங்கிய ஒரு கட்சி 36 லட்சம் வாக்கை வாங்கி தனித்து அங்கீகாரத்தை பெற்று பெருத்த 3வது ஒரு கட்சியாக வளர முடியும் என்றால் விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் நம்பிக்கையும் தான் என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நம்பிக்கையில் எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில், நல்லதை எப்போதும் எனது மக்கள் தேர்வு செய்வார்கள் என்ற நம்பிக்கையே. பன்னெடுங்காலமாக என் மக்கள் எளிதானதை செய்து விட்டார்கள், சரியானதை செய்யவில்லை. இப்போது அவர்கள் சரியானதை செய்வதற்கான நேரம் வந்திருக்கிறது. அந்த நேரம்தான், அந்த காலம்தான் இந்த தேர்தல் காலம். வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கை செலுத்த போகிற அந்த நேரம், அந்த ஒரே ஒரு நொடியில் உலகத்தில் மிகப்பெரிய மாறுதலை உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை இந்த மண்ணில் என் மக்களால் நிகழ்த்த முடியும். அந்த ஒற்றை விரலால் உங்களால் ஒரு சரித்திர மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்த முடியும். பசி பஞ்சமற்ற, ஊழல் லஞ்சமற்ற, கொலை கொள்ளையற்ற, சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையற்ற, பெண்ணிய அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமையற்ற,
மதுமத போதையற்ற வள கொள்ளைகளற்ற ஒரு ஆகச்சிறந்த தேசத்தை உங்களால் படைக்க முடியும். அதைத்தான் புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே நிற்கிறோம். மாற்றம் என்பது சொல்லல்ல, அது ஒரு செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று நாங்கள் இந்த களத்திலே நிற்கிறோம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர இங்கு எல்லாமே மாறிவிடும். சீமான் சொல்வதெல்லாம் சாத்தியமா, இது நடக்குமா, இதெல்லாம் ஆகிறதா என்று நீங்கள் எண்ணக்கூடும். எது ஒன்றும் என் அன்பு பெற்றோர்களே, என் அன்பையுடன் அருமை உடன் பிறந்தவர்களே, சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்கிறது. அதனால்தான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்கிறான். தேவைதான் கண்டுபிடிப்பின் தாய் என்கிறார்கள். தேவைதான். வெறுங்காலோடு நடந்தேன், கால் சுட்டது, கல்லு குத்தியது, முள்ளு குத்தியது, செருப்பு தேவைப்பட்டது, கண்டுபிடித்தேன். பறவையை பார்த்தேன், பறவை போல விண்ணிலே பறக்க வேண்டும் என்று விரும்பினான் மனிதன். விமானத்தை கண்டுபிடித்தான், விண்ணூர்தியை கண்டுபிடித்தான். தேவை கண்டுபிடித்தது. கடலுக்குள்ளே மிதக்க வேண்டும், கடந்து செல்ல வேண்டும் தொலைதூரத்து என்று விரும்பினான். கப்பலை கண்டுபிடித்தான், படகை கண்டுபிடித்தான். அப்படித்தான் ஒன்று ஒன்றும் தேவையில்தான். இது சாத்தியமா என்றால் இல்லை. முதலாக தொலைத்தொடர்பு கருவியை, தொலைபேசியை கண்டுபிடித்த கிரகாம்பல், அது யாருமே பாராட்டவில்லை, எந்த பத்திரிகையுமே எழுதவில்லை. ஆனால் இன்றைக்கு தொலைபேசி, கைபேசி இல்லாதவன் எவனுமே இல்லை. 2 கைகளோட வீசி நடப்பதை விட கைபேசியோட வீசி நடப்பவன் தான் இங்கே அதிகம். மனித உடல் உறுப்பில் கைபேசி, செல்போனும் ஒன்று போல மாறி நிற்கிறது. ஆனால் கண்டுபிடித்தவனை எவனும் பாராட்டவில்லை. ஆல்பர்ட் ரைட், வில்பர் ரைட் 2 சகோதரர்களும் விண்ணூர்தியை, பிளைட்டை கண்டுபிடித்தார்கள். ஒருவனும் பாராட்டவில்லை. இந்த மின்விளக்கை கண்டுபிடித்தான் தாமஸ் ஆல்வா எடிசன். என் அன்பு தம்பிதங்கையிலே, என் அருமை பெற்றோர்களை, உங்களால் நம்ப முடிகிறதா? மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றான். ஆனால் இன்று இந்த விளக்கில்லாத நேரத்தில் தான் நீங்கள் மெழுகுவர்த்தியை பயன்படுத்துகிறீர்கள். எவ்வளவு பெரிய மாறுதல் நடந்திருக்கிறது பாருங்கள். அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் எந்த நம்பிக்கையில் நிற்கிறோம்? மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள். அநீதியும் அக்கிரமமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள். இப்போது அநீதியும் அக்கிரமும் பெருகி நிற்கிறது, நல்லவர்களை தேடுவார்கள். அது உங்கள் பிள்ளைகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? வாக்குக்கு காசு கொடுப்பவன் ஏமாற்றுகிறான். நாங்கள் வாக்குக்கு காசு தர மாட்டோம், நல்ல வாழ்க்கையை தருவோம் என்று சொல்லி நிற்கிற இந்த பிள்ளைகளை கவனியுங்கள். நாங்கள் கையேந்தி கேட்பது உங்கள் வாக்கை அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை என்பதை நீங்கள் கவனியுங்கள். ஏனென்றால் படிக்க கல்வி, குடிக்க நல்ல நீர், பயணிக்க நல்ல பாதை, எரிக்க தடையற்ற மின்சாரம், பார்க்க சரியான தரமான மருத்துவம், கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, பெண்ணிய உரிமை, பெண்களுக்கான சம உரிமை, வேலை வாய்ப்பு, நிலமும் வளமும் சார்ந்த வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலைமையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை, பசி என்ற சொல்லே இல்லாது ஒழிப்போம். எவ்வளவு கனவோடு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் என்று பாருங்கள். அந்த கனவை நிறைவேற்ற கோடி கனவு கொண்டோம் என் அன்பு மக்களே, கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள், எங்களுக்கு ஒரே ஒரு வாக்கை தாருங்கள் என்றுதான் உங்கள் அன்பு பிள்ளைகள் உரிமையோடும் உணர்வோடும் உறவோடும் உங்களிடத்திலே கேட்டு நிற்கிறோம். அதுதான் நாங்கள் சொல்வது எதையும் சாத்தியப்படுத்த முடியாத ஒன்று இல்லை. உலகில் பல்வேறு நாடுகளில் எல்லா நாடுகளும் செய்து கொண்டிருப்பதைத்தான் சான்றாக காட்டி சொல்கிறோம். உலகத்திலே தலை சிறந்த நாடாக கல்வியிலே பின்லாந்து இருக்கிறது. பின்லாந்துன்னு ஒரு சின்ன நாடு இருக்கிறது. 2வது நாடாக தென்கொரியா இருக்கிறது. முதலில் தென்கொரியா தான் இருந்தது. அந்த பின்லாந்து அதை முந்திக் கொண்டு போனது. 3வது இடத்தில் அப்போதிருந்து இப்போது வரை சிங்கப்பூர் இருக்கிறது. ஒரு சின்ன நாடு, கல்வியிலே மிகச்சிறந்த நாடாக இருக்கிறது. நம்ம மாநிலத்தில் ஒரு மாவட்ட அளவு கூட இல்லை, இந்த தருமபுரி அளவு கூட இல்லை. அது இன்னைக்கு உலகத்தில் மிகச்சிறந்த இடத்தில் கல்வியிலே சிங்கப்பூர் இளைஞனுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு இளைஞனுக்கு மட்டுமல்ல, உலகில் பல்வேறு நாட்டு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கிற இடத்தில் இருக்கிறது. வெறும் கடல் வளத்தை தவிர ஒன்றுமே இல்லை.
என் அன்பு சொந்தங்கள் பாருங்கள், இந்த 3 நாட்டையும் முந்திக் கொண்டு உங்கள் பிள்ளைகள் ஆகச் சிறந்த கல்வியை தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு, என் நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று துடிக்கிறோம். எங்கள் கனவு மிக பெரிது. இந்த கனவை கையளித்தவன் யார்? எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவன் ஒரு கனவு கண்டான். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இன மக்கள் எப்படி வாழ வேண்டும், எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்ற கனவு கண்டான். அந்த கனவை இந்த தலைமுறை பிள்ளைகள் எங்களுக்கு கையளித்தான். அந்த கனவுகளோடு ஓடி வருகிறோம். எங்கள் இலக்கு பெரிது, எங்கள் நோக்கம் பெரிது, எங்கள் கனவு பெரிது, எங்கள் பயணம் சரியானது, எங்கள் பாதை தெளிவானது, பயண தூரம் சற்று அதிகமாகிவிட்டது. அதனால்தான் உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்க, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு என்ற கோட்பாட்டை கொண்டு எளிய பிள்ளைகள், உங்கள் வயிற்றிலிருந்து வந்தவர்கள், உங்களுக்காக உங்களிடமிருந்தே வந்த பிள்ளைகள் உங்களிடத்திலே வாக்கை கேட்டு வந்திருக்கிறோம். வாக்கு என்பது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் வலிமை மிக்க ஒரு ஆயுதம், ஆகச் சிறந்த போர்க்கருவி. அதை அநீதிக்கு எதிராக நாம் இந்த தேர்தலிலே இயங்க வேண்டும் என்றுதான் உங்கள் அன்பு மகன் உங்களிடத்திலே வேண்டுகிறேன். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை நாம் ஏற்போம். உழவு இல்லை என்றால் இங்கே உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற தத்துவத்தை வைத்து இந்த களத்திலே நிற்கிறோம். நீங்கள் எதுவில்லாமலும் வாழ முடியும். கார் இல்லாமல் வாழ முடியும், செல்போன் இல்லாமல் வாழ முடியும், தொலைக்காட்சி இல்லாமல் வாழ முடியும், குளிரூட்டி இல்லாமல் வாழ முடியும், எதுவில்லாமலும் வாழ முடியும். கார் இல்லாமல் வாழ, மகிழ்ந்து இல்லாமல் வாழ முடியும். ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. உலகத்தில் எந்த நாட்டிலாவது கார் இல்லை, செல்போன் இல்லை, டிவி இல்லை என்று புரட்சி வந்திருக்கிறதா, போராட்டம் வந்திருக்கிறதா? இல்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல், போராட்டம் வராமல் இருந்ததில்லை. உலகில் நைஜீரியா, வெனிசுலா, அண்மையில் பங்களாதேஷ், இலங்கை, நேபாள், இந்த நாடுகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட நிலைமை இங்கே வரக்கூடாது என்றால் நீங்கள் உழவை கைவிடாமல், வேளாண்மையை கைவிடாமல் நீங்கள் கைப்பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று நமது முன்னவன் வள்ளுவ பெருமகனான் பாடுகிறான் என்றால், உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றால் என்று சொல்கிறான் என்றால், போற்றப்பட வேண்டியவன், வணங்கப்பட வேண்டியவன் உழவர் குடிமகன் என்பதை நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். 2 நண்பர்கள், இளங்கோவன், சரவணன் என்று 2 பேரும் ஒரே வகுப்பில் படிக்கிறார். ஒருவர் ஆசிரியர், அரசு பணியாக இருக்கிறார். இளங்கோவின் அப்பா, சரவணனின் அப்பா விவசாய வேலை செய்கிறார். அவர் பேண்ட் ஷர்ட் போட்டு தினம் போகிறார். இவர் உடை கோவணத்தை கட்டிக்கொண்டு உழச் செல்கிறார். வேர்வையோடு அப்பா வீடு திரும்புகிறார். அவருடைய அப்பா வாசனை திரவத்தோடு வீட்டுக்கு வருகிறார். இப்படி 2 பேரையும் பார்க்கிற போது, தன் அப்பாவை பார்க்கும் போது அவன் ஏதோ ஒரு அருவருப்பாக உணர்கிறான். அப்பா என்ன இப்படி இந்த வேலையை செய்கிறார் என்று. ஒரு நாள் தன் நண்பனி வீட்டுக்கு உணவருந்த போகிறான். சாப்பிடுகிற போது, சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த நண்பன் சாப்பாடை எடுத்து கண்ணிலை ஊத்தி கொஞ்ச நேரம் வணங்குகிறான். அவன் அம்மாவும் வணங்குகிறார். என்ன செய்கிறாய் என்று சரவணன் கேட்கிறான். உணவளிக்கிற உழவர்கள், விவசாயிகள் நமக்கு தெய்வம், அவர்களுக்கு நன்றியே என்று சொல்லிவிட்டு சாப்பிட வேண்டும் என்று எங்கள் பாட்டியும் தாத்தாவும் சொல்லிக் கொடுத்தார்கள். அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் என்று. அப்போது சரவணன் சாப்பிடாமல் வேகமா ஓடி வந்தான். அப்பா உழுது விட்டு வேர்வையோடு வந்தார். பாஞ்சு கட்டி பிடித்த அப்பா என்று அணைத்தான். அவன் பார்த்தான், தன் அப்பா தெய்வத்தின் தொழிலை செய்கிறார் என்று நெகிழ்ந்தான். அந்த தெய்வத்தின் தொழிலை செய்கிற விவசாயி சின்னத்திலே உங்கள் மகன் நிற்கிறேன். நான் அன்பு சொந்தங்களே, இந்த இடத்திலே தர்மபுரியில் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறேன். அன்பு தங்கை பொறியாளர் சாந்தலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது. ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு. இந்த நாட்டில் நீங்கள் விவசாயிக்கு வாக்கு செலுத்தி அவனை வெல்ல வையுங்கள். அவனும் வாழுவான், நாமும் வாழுவோம். எனவே என் அன்பு சொந்தங்களே, மதிப்புமிக்க உங்கள் வாக்கை விவசாய சின்னத்தில் செலுத்தி என் அன்பு தங்கை சாந்தலட்சுமியை வெல்லச் செய்யுங்கள். எங்களின் வெற்றி, உங்களின் வெற்றி, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி, தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும்,
தமிழ் பேரினத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.